अस्सलाम वालेकुम அல்சியா சேனல். இந்த அல்சியா சேனலில் இன்றைக்கி இந்த சின்ன கொடுப்பக்கீரை, பச்சை கொடுப்பக்கீரை பறிக்க வந்தேன் மாடிக்கு. இந்த அவ்வளோ புதினா இந்த சைடு கரிஞ்சிட்டு இப்போ இந்த சைடு துளிர் வச்சு தழுத்து வருது. ஏன் கரிஞ்சிச்சுனே தெரியலை. இந்த பக்கம் நல்லா தான் இருக்குது. இந்த பக்கம் இந்த கலர் கொடுப்ப கீரை இருக்குதுல்ல, இதுலேயும் சத்து இருக்குது. இந்த கொடுப்பக்கீரை, பச்சை கொடுப்பக்கீரை கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. கண்ணுக்கு நல்லது. நம்ம இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாலே கண் பாதிப்பே ஏற்படாது. இதுதான் கொடுப்பக்கீரை. இது வயல் வரப்புகள்லையும் நிற்கும். நம்ம காம்பை வச்சாச்சுனாக்கி நம்ம தோட்டத்தில் தொட்டிலையும் வளரும். 15 நாளைக்கு ஒரு மட்டை பறிச்சிடுவேன். சில சமயம் வீடியோ எடுக்க ஓடாது. அதே மாதிரி இந்த புதினா நல்லா தழுத்துருக்கு. இதை பாருங்கள், இது பாகக்கொடி. தக்காளியில் ஒரு காய் பூ இருக்குது. மிளகாயில் காயை பாருங்க. இதுக்கு நான் சொன்ன மாதிரி பழைய சோறு, அதுக்கப்புறம் பழத்தோல். இதை பாருங்கள் எவ்வளோ காய் மிளகாயில் இருக்குது. இங்கே பாருங்கள் குண்டு மிளகாய். இதில் பிஞ்சை பாருங்கள். நான் இப்போ தான் இதை தான் வச்சுருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் இப்போ பீக்கங்காய் இந்த மரத்தில் ஒரு சிறிய பீக்கங்காய் காய்ச்சிருக்குது. இந்த பாருங்கள். ஆனால் நிறைய பூ உதிர்ந்துருது. ஏன்னே தெரியலை. இதுக்கெல்லாம் காலையிலையும் சாயங்காலம் தான் தண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் பூவை பாருங்கள். இதுதான் சுண்டைக்காயில் உள்ள பூ. இப்படி தான் வெள்ளையாக பூக்கும். இனி காய் வைக்கும் பாருங்கள். ரோஜாவில் பூ சிறுத்துட்டு இதுக்கு உரம் வைக்கணும். ரோஜாவுக்கு இன்னும் 2 பூ கிடக்கு. அதுக்கப்புறம் இது மணத்தக்காளி கீரை. இதுவும் கொஞ்சம் பறிச்சுக்கிடும். இன்றைக்கி கொடுப்பக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் சேர்த்து தான் பொரியல் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள். அதே மாதிரி வெண்டைக்காயில் ஃபுல்லாக மொட்டு வச்சிருச்சு. என்ன பாருங்கள். இந்த பாருங்கள். இனிமேல் எல்லாம் வெண்டைக்காய், ஃபுல்லாக வெண்டைக்காய். இந்த பீக்கங்காயை பறிச்சிரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பீக்கங்காயை பற்றி. இதில் ஏற்கனவே 2வது பீக்கங்காய் காய்ச்சிச்சு பற்றிலா, அது அப்படியே வெம்பிருச்சு. இந்த பாருங்கள். இந்த ஒரு பீக்கங்காய் பறிச்சிரும். கத்திரி எடுத்துகிட்டு வர மறந்துட்டு. கத்திரி வந்தால் பறிச்சிடலாம், கட் பண்ணிடலாம். பறிச்சிட்டேன். இதில் நார் இருக்குது பற்றியலா, பறித்த உடனே வராது. மற்ற புடலங்காய் மாதிரிலாம் வராது. சரிப்பா, கட் பண்ணு. பறிச்சிட்டேன். இது பருப்பில் போடலாம். நல்லா பிஞ்சாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் உள்ள கொடுப்பக்கீரை பாருங்கள். இதை ஃபுல்லாக நம்ம பறிச்சிரும். இன்றைக்கி இது கொண்டு வரல. இந்த குட்டி தக்காளி கீரையும் கொடுப்பக்கீரையும் போட்டு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். பருப்பு கூட போட வேண்டாம். நிறைய நாட்டு வெங்காயம் போடணும். இதில் நிறைய குட்டி குட்டி காய் வந்திருக்கு. இந்த காயை கூட போட்டு வதக்கிடலாம். மறுபடியும் இதில் பறிக்கும்.
இந்த 15 லிட்டர் தண்ணி கேன்லேயே எல்லாமே நீங்கள் வச்சிடலாம். 20 ரூபா. இந்த பழைய பொருட்கள் கடையில் வந்து கிடைக்கும். அதுலேயே நீங்கள் சாதாரண தெருவில் உள்ள மண் போட்டு வச்சா கூட இந்த கொடுப்பைக்கீரை வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு பக்குவம் ஒன்றுமே கிடையாது. கட் பண்ணி விட தான் துளிர் வரும். இந்த கொடுப்பைக்கீரையை என்ன பண்ணணும், அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சி, இல்லைன்னா மிக்சியில் வச்சு அரைச்சி வடை மாதிரி தட்டி நல்லா காய வச்சு, தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா சூடுபடுத்தி, இது கொஞ்சம் மருதாணி இலை இருக்குது பாருங்கள், அதையும் அரைச்சி நம்ம காய்ச்சி தேய்ச்சிட்டா முடி கொட்டுறது நிற்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இது. இது வந்து குட்டி தக்காளி, இதுலேயும் கொஞ்சம் பறிச்சு கொடு இலைய. அதுக்கப்புறம் பூக்கள் வந்து பறித்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ 2வது மறுபடியும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது. எலுமிச்சங்காயில் காய்க்குது. அதுக்கப்புறம் மாதுளையில் நிறைய பிஞ்சு வந்திருக்கு. பூவும் பிஞ்சுமாக கிடக்கு. இவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன். இது வந்து விஷமே இல்லை. நம்ம உரம், வீட்டு உரம், ஒரு பீர்க்கங்காய், இது மணத்தக்காளி, இதையும் போட்டு ஒரு பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன்.